மேட்ச் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடடா தான் இருக்கு. 515 ரன் அடிச்சா வின்னுங்கிறது வந்து ஒரு மேமத் டோட்டல். 500ன்னு எப்போ போயிட்டாங்களோ அப்பவே அது ஆப்போனண்டோட கான்பிடன்ஸ் லெவல் போயிடுச்சு. இது ஒன்லி தேர்ட் டே தானே. தேர்ட் டே பை லஞ்ச் டைம் கிட்டத்தட்ட 1 hour ஆஃப்டர் லஞ்ச் டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்ப அவ்வளவு சீக்கிரமா மேட்சை 4வது நாள் முடிச்சுட்டு போய் உட்காந்து என்ன பண்ண போறோம்? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த டார்கெட் வந்து பங்களாதேஷ் பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? சான்ஸே இல்லை, மறந்துடுங்க. எனக்கு இருக்கிற கட் ஃபீல் மேபி பை டீ டைம் நாளைக்கு முடிஞ்சிடும். அவருடைய கெரியர்லேயே ரொம்ப குரூஷியல் இன்னிங்ஸ்னு சொல்லணும் இது ஆக்சுவலா பார்த்தா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெகட்டிவ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாருடைய வாயையும் அவர் மூடிட்டாரு. அவருடைய இடம் இப்போ வந்து ஸ்டீல் அடிச்சு முத்திரை குத்தி வச்சுட்டாரு. கமிங் டு பந்த், இப்போ 26 வயசு ஆகுது. 26 வயசுல 6வது செஞ்சுரி பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 2 வருஷம் ஆச்சு அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு 24 வயசுல அவர் 5 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அப்பவே அவர் இடத்த வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாரு அவரு. இன்னைக்கு எக்ஸாக்டா அதை செஞ்சாரு. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் வந்து அழகா பால தூக்கி போட ஆரம்பிச்சாரு. எக்ஸலண்டா ரிதம்ல வந்து செட்டில் ஆனாரு. விக்கெட்ல ஒன்னும் பெரிய ஹெல்ப் இல்ல. நீங்க உங்களுடைய ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணி அவங்கள தப்பு பண்ண வச்சு விக்கெட் எடுக்கிற மாதிரி பண்ணணும். அஸ்வின் இன்னைக்கு பிரமாதமா பண்ணாரு. அது அவர் வந்து ரொம்ப அவரோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ரிவார்டு தான் அந்த 3 விக்கெட்டுங்கிறது. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். டே 1 டே 2 ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணோம் நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட்டை வந்து. ஸோ இப்போ வந்து டே 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க பெஸ்டா, யாரு பெஸ்டா பண்ணா, யாரு வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். டே 1 நீங்க ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணீங்க, அதே மாதிரியே கரெக்டா இருந்தது. தென் டே 2 நீங்க நேத்திக்கு சொல்லியிருந்தீங்க. அதுல சில விஷயங்களும் டே 3ல வந்து கொஞ்சம் அது மாதிரி நடந்ததுன்னே கிட்டத்தட்ட சொல்லலாம். இன்னைக்கு டே 3 கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டோட ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமா சார்? சொல்லுங்க. 2 டெஸ்ட் நடக்குது, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல தான் நடக்குது இந்த டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டாஸ் வின்ன பங்களாதேஷ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதனால அவங்க பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் கொடுத்தாங்க இந்தியாட்ட. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த இந்தியா வந்து அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 339க்கு 6 விக்கெட் லாஸ்ட்ல அன்னைக்கு டேவை முடிச்சாங்க. அன்னைக்கு பெஸ்டா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அண்ட் தென் ஜடேஜா வந்து டாப்ல இருந்தாரு, 86 ரன்ல. 2 பேருமே நாட் அவுட்ல இருந்தாங்க. அன்னைக்கு பங்களாதேஷ் பவுலர்ல பாத்தீங்கன்னா ஹசன் மஹமத் அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்படியே டே 2 வந்தோம்னா அதே இந்தியா 376க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பவுலர்ல டஸ்கின் அகமது வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடின பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 149க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுல வந்து அப்பர் ஹேண்டா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ 149 ஆல் அவுட். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 376. ஸோ லீடிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 277 லீடிங்ல இருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து டே 3 ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டே 3ல பாத்தீங்கன்னா 287 அடிச்சு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 277 பிளஸ் 287 மொத்தமா பாத்தீங்கன்னா 514 ரன் வந்து நம்ம வந்து பங்களாதேஷ்க்கு வின்னிங் டார்கெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 158க்கு 4 விக்கெட். இதான் சார் ஒரு டே 1 டே 2 டே 3ல நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்க கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, இந்த டே வந்து அவருக்கானதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சார் இருந்தது அவர் பெர்ஃபார்மன்ஸ்? எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்லா ஆடினாரு. ஏன்னா நேற்றுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஷேப் பண்றாங்கிறது நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதே கில் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா அவருடைய பாடி லாங்குவேஜே ரொம்ப நெகட்டிவா இருந்தது. வந்த உடனே செட்டிலே ஆகலைங்கிற மாதிரி நம்ம பேசணும். இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட நான் கிளியரா சொன்னேன். அவர் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாரு, ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடுற மாதிரி தான் தெரிஞ்சது. He will be going for a big innings நான் சொன்னேன் நேற்றுக்கு.
பந்த் கூட ரொம்ப நல்லா ஆடினாரு. பந்த் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட பிரமாதமா ஆடிட்டு இருந்தாரு. ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து அவர் கொடுத்த அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப குரூஷியல் ஃபவுண்டேஷனா இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் கில் பந்த் காம்பினேஷன் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஒரு மெச்சூர்டு இன்னிங்ஸ் ரெண்டு பேருமே ஆடினாங்க. ஒரு ஐடியல் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலா பந்த் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரோக் மேக்கிங் எல்லாத்தையும் கர்டைல் பண்ணிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அவர் இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணாரு அழகா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அதர் ஹேண்ட் கில் வந்து அவரோட ஒரு அந்த 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 சில்கி டச்சோட அந்த ஆல் அலாங் த கிரவுண்ட் ஆடுறது, டைம் கிடைக்கும் போது ஸ்பின்னரை வந்து ஏறி வந்து லாங் ஆன்ல வெளியே தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு 2 3 சிக்ஸ் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டைம்லியா ரொம்ப அழகா ஆடிட்டு இருந்தாங்க. டைம்லி இன்னிங்ஸ் அது அவருக்கு. அவருடைய கெரியர்லயே ரொம்ப குரூஷியல் இன்னிங்ஸ்னு சொல்லணும் இது ஆக்சுவலா பார்த்தா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெகட்டிவ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாருடைய வாயையும் அவர் மூடிட்டாரு. அவருடைய இடம் இப்போ வந்து சீல் அடிச்சு முத்திரை குத்தி வச்சுட்டாரு. எதுக்காக மெயின் அப்படின்னா அவருடைய கேலிபர்லயோ அவரோட ஸ்கில்லையோ எந்த டவுட்டும் கிடையாது. பட் அவருக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புங்கிறது வந்து பூஜாரா இடத்துக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க நம்பர் 3. அந்த இடத்த அவர் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாருங்கிறது ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அவருடைய ஜென்ரல் அவருடைய அப்ரோச், அவர் இப்ப ஆஃப் லேட் ஆடி இருந்த அடிச்ச ஸ்கோர்ஸ் இருந்த ஃபார்ம்லாம் பார்க்கும்போது ஃபிட் ஆவாரா இவரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டாரு. எஸ் ஐ எம் தேர், ஐ வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தட் பொசிஷன் சொல்லிட்டு கிளியரா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு கில். கமிங் டு பந்த், ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ். அதுவும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட 600 நாள் கேப்க்கு அப்புறம் ஆடுறாருன்னு சொன்னாங்க. அந்த அவரோட லாஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் இது பெரிய கம்பேக் இது. எப்பேற்பட்ட அதுக்குள்ள 2 3 விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் இந்தியா ட்ரை பண்ணாங்க. எல்லாரையும் தூக்கி பந்த் வராருன்னு சொன்னோடனே எல்லாரையும் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு பந்துக்கு சான்ஸ் கொடுத்த செலக்டாஸுக்கும் ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். அதே மாதிரி அவர் மேல ஒரு அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ரொம்ப அவர் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ரிஷப் பந்த் ஃபார் ஹேவிங் கம் பேக் இன்டு தி இந்தியன் சைடு. சூப்பர். அண்ட் தென் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா MS தோனியோட இவர் வந்து அந்த செஞ்சுரியை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவரும் 6 செஞ்சுரி, ரிஷப் பண்ட்டும் 6 செஞ்சுரி. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முந்தா நேத்து அஸ்வின் ஷேர் பண்ணியிருந்தாரு 6 செஞ்சுரிங்கிறத. இன்னைக்கு பந்த் ஷேர் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமல MS தோனி பேர் அடிபட்டுட்டு தான் இருக்கு இன்னும். கரெக்ட் சார். ஸோ இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைம்ல, அதுவும் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் திருப்பி இந்தியன் டீம்ல கம்பேக் கொடுத்து ஒரு 600 டேஸ்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் அடிச்சு செஞ்சுரி, அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது. டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அவர் இப்ப 26 வயசு ஆகுது. 26 வயசுல 6வது செஞ்சுரி பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 2 வருஷம் ஆச்சு அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு 24 வயசுல அவர் 5 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அப்பவே அவர் இடத்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாரு அவரு. ஸோ 24 வயதுல 5 டெஸ்ட் செஞ்சுரிஸ் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. 26 வயதுல 6வது டெஸ்ட் செஞ்சுரிங்கிறது பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அவர் தோனியோட நம்ம விக்கெட் கீப்பர் எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்தியால இருந்து வந்த விக்கெட் கீப்பர்ஸ்ல அதிகமான செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தது தோனி தான். அதை போய் இவர் ஈக்குவல் பண்ணிருக்காரு. வெரி குட். ரோமி வித்தின் நோ டைம் ஓவர்டேக் பண்ணுவார். அண்ட் தென் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேசியிருந்தோம் அஸ்வினுக்கு வந்து விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவருக்கு வந்து கொஞ்சம் ரிதம் செட் ஆகல, டைமிங் கொஞ்சம் செட் ஆகல, கொஞ்சம் பாலை வந்து தூக்கி போடாம கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டாங்க, 90+ போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு தான் ஒரு 3 விக்கெட் கிடைச்சிருக்கு, பேக் டு பேக் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஹோம் பாயா நம்ம என்ன சொன்னோமோ அதை கரெக்டா பண்ணிருக்காரு. நம்ம 92 93 போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. 2 ஸ்பின்னர்ஸுமே அந்த மாதிரி போட்டாங்க. அப்படி போட்டிருக்க வேண்டாம். ஏன்னா இந்த விக்கெட்ல அந்த மாதிரி இல்ல. பட் அவங்க ஒருவேளை விக்கெட்ல இருக்கிற கிராஸை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் இருக்குங்கிறதுனால அடிச்சு போட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்ப கூட நம்ம சஜஸ்ட் பண்ணது என்னன்னா 86 87 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் போட்டிருந்தா கூட போதும். பால்ல வந்து லூப் கொடுத்து தூக்கி போட்டு அவங்க பேட்ஸ்மேனை அடிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு எக்ஸாக்டா அதை செஞ்சாரு. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் வந்து அழகா பாலை தூக்கி போட ஆரம்பிச்சாரு. எக்ஸலண்டா ரிதம்ல வந்து செட்டில் ஆனாரு. பிச்சில் ஒண்ணுமே இல்லை, பிச்சு ஹெல்ப்பே பண்ணல இன்னைக்கு.
பிட்ச் வந்து இன்னைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து அப்ளை பண்ணி ஆடினாங்கன்னா ஆடலாம். சாந்தோ கடைசியில அதை ப்ரூவ் பண்ணாரு. இன்னும் நாட் அவுட்ல போயிருக்காரு 50 அடிச்சுட்டு. எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் அது. நல்லா ஆடினாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தலையை தொங்க போட்டு ஒரு போக்கஸ்டா ஆடணும் அப்படின்னா இந்த விக்கெட்ல இன்னும் ஆட முடியும், இன்னும் லைஃப் இருக்குங்கிறது டெஃபினட்டா அவர் ப்ரூவ் பண்ணாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஒரு விக்கெட் ரொம்ப ஸ்பின்னருக்குன்னு இல்லை, ஒரு போலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த விக்கெட் இல்ல. இந்த விக்கெட்ல வந்து அது நீங்க போலிங் போட்டு அதுவும் ஆப்போனண்ட்டை வந்து விக்கெட் எடுக்கணும். நீங்க தான் ஒரு சீஃப் ரெக்கரா இருக்கீங்க டீம்ல. நீங்க விக்கெட் எடுத்து உங்க டீமை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது மனம் தளராம போடக்கூடிய தைரியம் வேணும். தைரியம் இந்த சென்ஸ் நீங்க ஒர்க் ஹார்ஸா இருக்கணும். ஆனா அந்த உழைப்பு போடணும். ஏன்னா போட்டுட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் வரும். ஏன்னா விக்கெட்ல ஒன்றும் பெரிய ஹெல்ப் இல்லை. நீங்க உங்களுடைய ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணி அவங்கள தப்பு பண்ண வச்சு விக்கெட் எடுக்கிற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். அஸ்வின் இன்னைக்கு பிரமாதமா பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப அவரோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ரிவார்டு தான் அந்த 3 விக்கெட்டுங்கிறது. அதுவும் அந்த மைன்மூல எடுத்த போல்டு இருக்க அப்பா மாஸ்டர். அது வந்து ரியல் கிளாஸ் டெலிவரி. அதே மாதிரி மீதி 2 விக்கெட்டுமே அடிக்க வச்சு எடுத்தாரு. இதுதான் நம்ம அன்னைக்கு பேசினது. பர்ஃபெக்டா செஞ்சாரு. அஸ்வின் வந்து ஃபைஃபர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஃபைஃபர் கண்டிப்பா எடுத்துருவாரா சார்? கண்டிப்பா எடுப்பாரு. மேன் ஆஃப் த மேட்ச் பாக்கெட்ல இருக்கு. இந்த டார்கெட் வந்து பங்களாதேஷ் பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இந்த 550 அந்த ஸ்கோர் வந்து அவங்க சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? வாய்ப்புகள் இருக்கா ஏதாவது? இப்போ 4 விக்கெட் கையில இருக்கு. பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். ஏதாவது டிரா பண்றதுக்கு ஜெயிக்கன்னு இல்ல, மேபி டிரா பண்ணவாத ஏதாவது சான்சஸ் இருக்கு அந்த சைடுல? சான்ஸே இல்ல, மறந்துடுங்க. அப்புறம் ஓகே சார். நாளைக்கு இந்த மேட்ச் வந்து லஞ்ச்ல முடியுமா இல்ல டீ டைம்ல முடியுமா இல்ல நாளைக்கு என்னங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு முதல் கேள்வி கேக்குறீங்க, அப்புறம் லஞ்ச்ல முடியுமான்னு கேக்குறீங்க. இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சோ அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிற கட் ஃபீல் மேபி பை டீ டைம் நாளைக்கு முடிஞ்சிரும். ஓகே சார். இத வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து காம்பீருக்கும் வந்து இது வந்து டெபியூ டெஸ்ட் தான் இது அவருக்கு. டெஸ்டுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீட் பண்றாரு டீம் கோச்சா. ஸோ ஓவராலா அவரோட கோச்சிங்ல இந்த டீம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சார்? என்ன மேட்ச் வின் பண்ணிட்டு போறாங்க, ஈஸி வின்னா பண்ணிட்டு போறாங்க. அதுவும் எந்த மாதிரி டீம் அப்படின்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீம், பாகிஸ்தானோட சாயில்ல போய் அடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு டீம். அப்படி ஒரு கான்பிடன்ஸ் லெவலோட வந்தாங்க இங்க வரும்போது. அவளோட அப்படிப்பட்ட ஒரு மொமெண்டம் இருந்தது அவங்களுக்கு. ஃபுல் ஆஃப் என்து அப்படிதான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு டீம் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒன்றும் இல்லாம டிசிபேட் பண்றதுங்கிறது வந்து அப்புறம் வேற என்ன வேணும் ஒரு கோச்சுக்கு? அவ்வளவுதான், யூ வில் பி வெரி ஹாப்பி. பாப்போம் சார். நாளைக்கு டீ டைமோட இந்த மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்கீங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க வேகமா முடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம டே 5லயும் நாளைக்கு சொல்லுங்க. வருண பகவான் ஒத்துழைக்கலாம். ஆமா சார், அதை நானும் கேட்கணும்னு நினைச்சேன். சோ மழை வேற வந்துட்டு போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி முடிய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கே வந்து பேட் லைட்னு சொல்லி கொஞ்சம் பிஃபோராவே மேட்சையும் முடிச்சிட்டாங்க. சோ நாளைக்கு பார்ப்போம் சார். ரெயின் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, எந்த அளவுக்கு ஈஸியா இந்தியாவுக்கு வந்து வின்ன வாங்கி தராங்க அப்படிங்கறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஏன்னா இந்த மேட்ச் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடடா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் 515 ரன் அடிச்சா வின்னுங்கிறது வந்து ஒரு மேமத் டோட்டல். அதுக்கு வந்து 500ன்னு எப்போ போயிட்டாங்களோ அப்பவே அது ஆப்போனண்டோட கான்பிடன்ஸ் லெவல் போயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மனதுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்தியா டீ வரைக்கும் பேட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ரன் போடணும்ங்கிறதுக்காக இல்ல, இன்னொரு 600 ரன் லீடு எடுக்கணுங்கிறதுனால இல்ல, கொஞ்சம் பேட்டிங் பிராக்டிஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா பிச்சு நல்லா இருந்தது, கொஞ்சம் பேட்டிங் பிராக்டிஸ் எடுத்த மாதிரி இருக்கும். இப்ப ஏன்னா இப்ப கேஎல் ஆடிட்டு இருந்தாரு உள்ள, கில் வேற இருக்காரு. கேஎலுக்கு வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா அதோட கான்பிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இது ஒன்லி தேர்ட் டே தானே. தேர்ட் டே பை லஞ்ச் டைம் கிட்டத்தட்ட 1 hour ஆஃப்டர் லஞ்ச் டிக்ளேர் பண்ணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்ப அவ்வளவு சீக்கிரமா மேட்சை 4வது நாள் முடிச்சுட்டு போய் உட்காந்து என்ன பண்ண போறோம்? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
முடிஞ்சாச்சு. அது தே நோ இட் பெட்டர். கரெக்ட் சார். ஓகே சார். இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக அனலைஸ் கொடுத்தீங்க. என்ன ப்ளஸ்ஸாக இருந்தது, என்ன மைனஸாக இருந்தது, என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்லாம் கொடுத்தீங்க. நாளைக்கு டே 4ல இந்தியா எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா மேட்சை முடிக்கிறாங்கிறத பார்ப்போம். முடிச்ச உடனே நம்ம அதை ஒரு அனலைஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இன்னைக்கான அப்டேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.